Hello friends, இந்த வீடியோல purple color cabbage கூட்டு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 4 பச்சை மிளகாய், 1 வெங்காயம் தாளிக்க, 3 தக்காளி, cabbage வந்து எடுத்துக்கோங்க. கடலை பருப்பு போட்டு தான் நம்ம கூட்டு வைக்க போறோம். உங்களுக்கு தேவையான அளவு கடலை பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்க கருவேப்பிலை, கொத்தமல்லியும் எடுத்து ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல நல்லா வாஷ் பண்ணின பருப்பு போட்டுட்டு 4 பச்சை மிளகாய், தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. 2 அல்லது 3, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சால்ட் போட்டு வேக வைக்க போறோம். ஜெனரலா துவரம் பருப்பு வந்து 4 விசில்ல வெந்துரும். அந்த மாதிரி கடலை பருப்பு வேக வைக்க முடியாது. ஒரு 8 விசில் ஆச்சு நம்ம விடணும். 8 விசில் விட்ட பிறகு அதை ஓபன் பண்ணி பார்த்து பருப்பு நல்லா வெந்த பிறகு ஃபைனலா நம்ம அது மேலேயே போட்டு கோஸையும் ஆட் பண்ண போறோம். கோஸ் வந்து சீக்கிரமாவே வெந்துரும். அந்த கோஸ் ஆட் பண்ணின பிறகு நம்ம மிளகாய்த்தூள் காரத்துக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலை பருப்பு என்னோடது 8 விசில் வெச்ச நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு 70% வெந்தா போதும். அதுக்கு அப்புறம் நம்ம காய் போடும்போது பருப்பும் காயும் நல்லா ஸ்மாஷ் ஆகி கூட்டு பதத்துக்கு வந்துரும். இப்போ நான் கோஸ் ஆட் பண்ணிட்டேன். கோஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு தேவைனா நீங்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்ல கொதி வந்து இந்த காயும் வெந்த பிறகு நம்ம தாளிக்கிறதுக்கு வெச்ச வெங்காயம் போட்டு தாளிச்சு இதல மிக்ஸ் பண்ண போறோம். ஒரு pan வெச்சுக்கோங்க. கொஞ்சமா ஆயில் போட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம் இந்த ஸ்டேஜ்லயும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லியும் பொடியா நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த தாளிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வெந்த காய்கறியில எடுத்துட்டு போயிட்டு ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததும் இறக்குனீங்கன்னா சுவையான purple color cabbage வந்து கூட்டு ரெடி ஆயிடும். இது சாதத்துக்கு வேணும்னா லிக்விடா செஞ்சுக்கலாம். நீங்க தொட்டு சாப்பிடுறதுனா திக்கா செஞ்சுக்கலாம். சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. விதவிதமான காய்கறிகள் வாங்கி செஞ்சு பழகணும். நன்றி. பை பை.